ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமா இருக்கணும்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் தலை பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணிக்கோங்க. வீட்டோட எல்லா இடத்தையும் ஈஸியாக க்ளீன் பண்ணிவிடுவோங்க. ஆனால் இது மாதிரி இந்த டைல்ஸ் ஊட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த செவரில் இந்த இடத்துல தூசி படிஞ்சதோ கரை படிஞ்சதெல்லாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. அதுக்கு இந்த சாக்ஸு போதுங்க. சாக்ஸை வந்து நம்ம காலில் மாட்டிக்கிட்டு இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த இடம் க்ளீன் ஆகிடுங்க. காலில் சாக்ஸ் மாட்டிக்கிட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா சுத்தமாக க்ளீன் ஆகிடுங்க. எந்த இடத்துல எவ்வளோ கரை இருந்தாலும் சரிங்க, இதுமாரி க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், லைட்டாக தான் நான் வந்து க்ளீன் பண்ணேன், நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. இதுமாரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மாதத்துக்கு ஒரு தடவையாவது இதுமாதிரி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்தோம். அதுமாரி கீழே ஏதாவது அடிக்கடி இந்த ஒயிட் டைல்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி கரையாயிருங்க. அதை வந்து இதுமாரி நம்ம வந்து சாக்ஸு போட்ட காலோடு இந்த மாதிரி தொடச்சோன்னா க்ளீன் ஆகிடுங்க. அப்பப்போ இதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் டைல்ஸ் சூப்பராக இருக்கும். வெள்ளை டைல்ஸ் அடிக்கடி வந்து அழுக்காகுங்க. அதனால் நம்ம மாப்பு போட்டு துடைக்கணுங்கிறதுக்கு இல்லை, இதுமாதிரி சாக்ஸு போட்டு துடைச்சாலே க்ளீன் ஆகிடும். கண்டிப்பாக இந்த ஐடியாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாப்பு போட்டு துடைக்கிறது சட்டுன்னு காயாது. இந்த ஐடியா செஞ்சிங்கன்னா இடம் வந்து சீக்கிரம் காய்ஞ்சிடுங்க. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் இந்த 7 குதிரை படம் ஒட்டியிருக்கீங்கன்னா அந்த எந்த திசையில் மாட்டியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 7 ஓடுற குதிரை மாதிரி நீங்கள் எந்த திசையில் வைக்கணும்னா தெற்கு இல்லைன்னா கிழக்கு சுவரில் மாட்டணுங்க. அதுதான் ரொம்ப நல்லதே. குதிரைங்க வந்து வீட்டுக்கு வர மாதிரி உள்ள பார்த்த திசையில் வைக்கணும். இது வந்து வெற்றி, புகழ் மற்றும் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும். குதிரை படத்தை நீங்கள் தெற்கு திசையில் மாட்டினீங்கன்னா புகழ் கிடைக்கும். அதே மாதிரி கிழக்கு திசையில் மாட்டினீங்கன்னா தொழில் சிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் இருந்து திசை மாற்றி ஒட்டியிருந்தீங்கன்னா இதுக்கு மேற்பட்டு அந்த மாதிரி ஒட்டாதீங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒட்டி இருக்கும்போது நமக்கு வந்து வரவே வராது, செலவு தான் நடக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நாங்களே திசை மாற்றி தான் ஒட்டி வச்சுருந்தோம். அப்புறம் வந்தவங்கலாம் சொன்னாங்கன்ட்டு அப்புறம் கரெக்டான திசையில் ஒட்டி வச்சுருக்கோங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டம் குறைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் தெற்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி, புகழ் கிடைக்கும். கிழக்கு திசையில் ஒட்டினீங்கன்னா தொழில் சிறக்கும், முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து வரவேற்பு அறையில் இல்லைன்னா அலுவலகத்தெல்லாம் வைக்கலாங்க. சமையல் அறையிலையோ இல்லை பெட்ரூம்லேயோ பாத்ரூம் போகிற வழியிலையோ இந்தமாரி ஒட்டவே கூடாது. டாய்லெட் ரூம் போகிற வழியிலையோ இல்லை நம்ம கதவுக்கு பின்னாடியே இந்த படத்தை ஒட்டக்கூடாதுங்க. வரவேற்பு அறையில் தெற்கு இல்லைன்னா கிழக்கு சுவர் பார்த்து இந்த படத்தை நீங்கள் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பாக இந்த ஐடியாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் பூஜை அறையில் நம்ம சாமி படங்களை வைக்கிற திசையும் வந்து கரெக்டாக வைக்கணுங்க. பூஜை அறையில் குபேரன் படமோ சிலையோ வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து வடக்கு பார்த்து தான் வைக்கணும். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி மற்ற படங்கள் எல்லாமே கிழக்கு பார்த்து தாங்க வைக்கணும். அடுத்தது சூப்பரான டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறோம். தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் 4 வேளையுமே தண்ணி ஊற்றினா நல்லா இருக்குங்கிற மாதிரி தாங்க இருக்கும். செடி எல்லாமே அடிக்கிற வெயிலுக்கு கருகி போயிடுது, காஞ்சி போயிடுது. அதுமாரி செடிங்களுக்கு நீங்கள் வந்து 2 வேளை தண்ணி ஊற்றினா போதுங்க. மற்ற நேரத்துக்கெல்லாம் இந்த ஐடியாவே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதுக்கு ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கவரை எடுத்துக்கோங்க. இந்த பட்ஸை வந்து சரி பாதியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முழுசும் தேவைப்படாது. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கவரோட உள்பகுதியில் இந்த பட்ஸை சொருகி வச்சிடணும். அந்த பட்ஸு பஞ்சு இருக்குது பார்த்திங்களா, அந்த பஞ்சு வழியாக அந்த தண்ணி ஒழுகுற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிடணும். பெரிய உடையை போட்டுறாதீங்க. நிறையவே தண்ணி லீக் ஆகிட்டே இருந்துடும். சீக்கிரமாகவே தண்ணி ஆகிடும். அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு குளுக்கோஸ் பாட்டிலேருந்து எப்படி வந்து குளுக்கோஸ் ஏறும்போதே ஒரு சொட்டாக நம்ம உடம்புக்கு வர மாதிரி செய்வாங்களோ அது மாதிரி தான் இந்த கவர்லேருந்து இந்த பட்ஸு வழியாக வந்து செடிங்களுக்கு தண்ணி வந்து ஒரு சொட்டாக ஒரு மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிடணும். அதுக்கு இந்த கவரில் வந்து பெரிய ஓட்டை போட்டிங்கன்னா நிறையவே தண்ணி லீக் ஆகிடுங்க. நான் காட்டியிருக்கிற மாதிரி பாருங்கள். பட்ஸு இந்த மாதிரி நீங்கள் வந்து சொருகி வச்சுட்டு இப்போ தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்க. தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு ட்ரையல் காமிக்கிற பாருங்க. இப்போ அது அந்த கவரை வந்து மேலே வந்து ஏதாவது ஒரு கயிறு போட்டு ஏதாவது ஒரு குச்சியில் கட்டி விட்டுருங்க. ஒரு சொட்டாக இந்த மாதிரி அந்த பட்ஸு வழிய ஆரம்பிச்சிடும். செடிங்களுக்கும் வந்து அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மண்ணும் காயாமல் இருக்கும். இதே போல் ஒரு 4-5 செடிங்களுக்கு கட்டி விட்டுட்டிங்கன்னா அடிக்கடி தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லைங்க. செடியும் நல்லா தழைச்சி வளரும். அடுத்தது வந்து நாங்கள் இந்த சம்மருக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி ட்ரெஸ் எடுக்க போயிருந்தாங்க. சும்மா சிம்பிளாக ஒரு 5-6 ட்ரெஸ் தான் எடுத்துக்கிட்டு வந்தோம். ஆனால் கம்மியான ரேட்டுக்கு சூப்பராக எங்களுக்கு கிடச்சிது.
கொஞ்சம் ட்ரெண்டிங்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருந்தோம். கலர்ஸ் எல்லாமே டார்க் கலர் தான். ஆனால் வந்து வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் டல்லாக காட்டுது. என்னோடய பொண்ணுக்கு தாங்க இந்த ட்ரெஸ்ஸு எடுத்தோம். எல்லாருமே சூப்பராக அமைஞ்சிடுச்சு.